போற்றுவோம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே நாம் இன்று கந்த புராணத்தை 111வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடியமைக்காக நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய திருப்பாதங்களை போற்றியும், இங்கே நமது ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். போற்றுவோம் நமச்சிவாய. சென்ற அமர்விலே முருகப்பெருமான் மண்ணி ஆற்றங்கரையில் தங்கியிருக்கின்றார். இந்திரனுக்கு தனி அரண்மனை கொடுக்குறாங்க. அவர் இந்திராணியினுடைய நினைவு அந்த காதல் பிரிவின் காரணமாக அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் சொன்னோம். அதன் பிறகு பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச பிற்பாடு தான் நாம் நினச்சதெல்லாம் தப்பு, முருகப்பெருமான் எதுக்காக நமக்காக வந்திருக்கிறாரு, நாம் என்ன சிந்தனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செயல்களுக்காக வருந்தி நாம் முருகப்பெருமானை போய் வணங்க வேண்டும் என்று தேவர்களோடு சென்று முருகப்பெருமானை வணங்குகின்றார். அந்த அளவிலே நாம் நிறைவு செய்தோம். இங்கே போயிட்டு முருகப்பெருமானை பார்த்து உள்ள நுழையும் போதே கைகளை தூக்கி சென்று அரகரா 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 என்று சொல்லி முருகப்பெருமானை, அதாவது பூமியிலே 8 அங்கங்களும் படுமாறு, அட்டாங்க வணக்கம்னு சொல்லுவாங்க, 8 அங்கங்களும் பூமியிலே படுமாறு வணங்கி எழுந்திருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தூசு மேலெல்லாம் படும், அதெல்லாம் துடைக்காமல் அப்படியே முருகனை வணங்கி கொண்டு இருக்கின்றார். இந்த அளவில் தான் நாம் சென்ற அமர்வில் சிந்திச்சோன்னு நினைக்கிறேன். சிவந்த நிறத்தை உடைய முருகப்பெருமான் கரிய நிறத்தை உடைய இந்திரனை பார்த்து சொல்லுகின்றார். இந்திரன் முருகப்பெருமானை வணங்குறாரு. முருகப்பெருமான் இந்திரனுக்கு கட்டளை இடுகின்றார், நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும். அதுக்கு தேவையான வழிபாடு பொருளெல்லாம் நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் வரும்போது எல்லா கோயிலையும் பார்த்து தான் வந்தார். இருந்தாலும் தங்கிய இடத்துல சிவபெருமானை வணங்க வேண்டும். இது சிவனடியார்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு பண்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சிவபெருமானை வணங்குவது ஒரு மரபாக கொள்ள வேண்டும். நான் எங்கேயாவது டூர் கிளம்புறேன் அப்படின்னா என் பெரிய பையன் என்ன சொல்லுவான், நான் அவர் கூட வரமாட்டேன்பான். இல்லைடா அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், வா கும்பலாக போகலாம் அப்படின்னா உங்ககிட்ட வரமாட்டேன்பான். ஏன்? போகும்போது எங்கேயாவது சந்தில் சிவன் கோயில்னு எழுதியிருந்தா நீ மாட்டு நேராக இருக்கிற போகிற வேலையை விட்டுட்டு கோயிலுக்கு போயிடுவேன். ஒரு பிளானே கிடையாது உனக்கு. இந்த ஊருக்கு போகிறோன்னு ஆரம்பித்து போகிற, ஆனால் போகிற வழியில் எங்கேயாவது சிவன் கோயிலுன்னா நேராக டப்புக்குன்னு திரும்பிடுற. அதுக்கப்புறம் போகிற தூரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பல நேரம் ஆகிப்போகுது. நாம் ஒன்று பிளான் பண்ணி போகிற கோயிலை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் அவன்கிட்ட இருந்துனே இருக்குது. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீர்காழி, சிதம்பரம், திருவாரூர், இந்த மாதிரி நிறைய சிவத்தலங்கள் இருக்கத்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு நாம் எப்போ வேணாலும் போகலாம். சீர்காழிக்கோ சிதம்பரத்துக்கோ திருவாரூருக்கோ இல்லை வேறு எங்கே புகழ்பெற்ற ஆலயத்துக்கு நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். அதற்கு பேருந்து வசதி எப்போ வேணாலும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆலயங்கள், பழமையான ஆலயங்கள், நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் கருத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய ஆலயங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது மறுபடியும் அது நம்முடைய கருத்துக்கு வராது, மறந்துடுவோம். அதனால் சாமி நமக்கு எப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு பெயர் பலகையிலையோ யார் மூலமாகவோ அறிவுறுத்துகிறாரோ நாம் அங்கே போயிடும். அதுதான்
ஒரு தூய்மையான சிவனடியாருக்கு அது ஒரு அடையாளம். இல்லையா, நாம் போகிற இடத்துல சிவபெருமானோ சிவ கோயிலோ இல்லையா, சிவலிங்கத்தை நாம் உருவாக்கி சிவபெருமானை வணங்க வேண்டும். இதை நான் முருகப்பெருமானுடைய இந்த கந்த புராண செய்தியை படிக்கும் பொழுது தான், இப்போ சேஞ்சலூரில் அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. அங்கே சிவன் கோயில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்போ இல்லை, முருகப்பெருமான் வந்து தங்கும்போது இல்லை. இவர் தான் தேவர்களெல்லாம் தங்கறதுக்கு தேவதச்சனை கூப்பிட்டு ஒரு எல்லாருக்கும் தங்கறதுக்கு தேவையான இடத்த உருவாக்குறார். இப்போ காலையில் எந்திரிச்சு சிவபெருமானை வழிபடணும், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் தயார் செய்து எடுத்துன்னு வா அப்படின்னு இந்திரனுக்கு கட்டளை இடுகின்றார். உலகத்து அரசன், அவனுக்கு கீழே நிறைய பேர் பணியாளர்கள் இருக்கிறாங்க. யாரும் இங்கே வாருங்கள், போயிட்டு அவங்கவுங்க இந்தந்த பொருளை எடுத்துன்னு வாங்க. ஒருத்தர் போயிட்டு அழகான மலர்கள் எல்லாம் பறிச்சுன்னு வாங்க. ஒருத்தர் போயிட்டு அதாவது போற்றி வழிபாடு செய்வதற்கான மலர், மாலை கட்டுவதற்கான மலர், அலங்காரம் செய்வதற்கான மலர், இந்த மாதிரி அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான மலர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் போயிட்டு அதை பறிச்சுன்னு வாங்க. அதுக்கப்புறம் சீலை, ஆடைகளை தயார் செய்து வாருங்கள். நறுமண நீர், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாதா குளத்து நீர் ஆற்று நீர் மட்டும் பத்தாது, நறுமண நீர் வேணும். அதனால் அந்த நறுமண நீர் தயார் பண்ணுங்க. இந்த மாதிரி நைவேத்தியம், சாமிக்கு உணவு படைக்கிறதுக்கு நைவேத்தியம், ஒருத்தர் தூபம், தீபம், வாசனை பொருட்கள், மற்ற இந்த மாதிரி எல்லா விதமான அபிஷேக பொருட்கள் எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் எடுத்துன்னு வாங்க. அவர் கட்டளை இட்டார். அதுக்கப்புறமா தேவதச்சனை கூப்பிடுறார். தேவதச்சனை கூப்பிட்டு, நான் என்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை வணங்க வேண்டும், அதுக்கு ஒரு கோயில் நீ கட்டணும். இப்போ தங்குற இடத்துல அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். இதை பார்த்துட்டு தான் நாம் எங்கே போய் தங்கினாலும் தங்குற இடத்துல சிவபெருமானை வணங்க வேண்டும். அங்கே சிவபெருமான் நம்ம வணங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முடியாத காரணத்தினால தான் நம்முடைய சைவ மரபிலே இட்டலிங்க வழிபாடு, ஆத்மலிங்க வழிபாடு என்று 2 விதமான லிங்க வழிபாடுகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இட்டலிங்க வழிபாடு என்பது வீரசைவ நெறி. வீரசைவ நெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீரமாக இருக்கும். இன்னைக்கு அந்த வீரசைவ நெறியை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களான்னா ரொம்ப சிரமமான ஒன்று. நாங்கள்லாம் வீரசைவ நெறியில் தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு கடைபிடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம். அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. எனக்கு பிடிச்சாதான் நான் செய்வேன், நான் இப்படி தான், நீ அப்படி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசி கொண்டு இருப்பதனால அந்த வீரசைவ நெறியை மரபு வழியாக அடுத்த சந்ததியினருக்கு நாம் கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இதுதான் சாமி, இதுதான் வீரசைவ நெறியில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை. நிறைய பேர் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன்னா பழைய காலத்தில் வந்து ஆடை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அடியார்களை பார்த்த உடனே தெரியும். இப்போ நாம் எல்லாம் நாகரிக காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால சட்டையெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா நீட்டாக போயின்னு இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியே விட்டுன்னு போக முடியல. கிருபானந்த வாரியார் பார்த்துருப்பீங்க. அவர் இந்த நெறியில் தான் இருக்கிறவர். அவர் இந்த மாதிரி ஒரு சாமி கட்டியிருப்பார். இதில் எப்பயுமே சிவலிங்கம் இருக்கும். அப்போ நாம் போய் அங்கே கோயில் கட்டணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஊரில் தங்கினாலும் கோயிலே இங்கே இருக்குது. நாம் போகிறதே கோயிலோடு தான் போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி சிவலிங்கம் யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து
யாருடைய காலிலையும் விழுந்து வணங்கக்கூடாது. வணங்கணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தான்னா அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பெரிய இவரு காலில் கூட எல்லாரும் வந்து எல்லா காலையும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் நினைப்பாரு இவர் எல்லாம் காலில் விழவே மாட்டேங்கிறாருன்னு. உன் நன்மையாக தான் விழல, அவங்களுடைய நன்மைக்காக தான் அவர் காலில் விழலன்னு. ஏன்னா அவங்க அணிஞ்சிருக்கிறது சிவலிங்கம். இதை கட்டிக்கின்னு அடுத்தவங்க காலில் விழுந்தோம் அப்படின்னா அது குற்றம். அது சாமியை அவமதிக்கிறதா பொருள். அது பிரச்சனை இல்லை. உண்மையான வீரசைவ நெறியில் இருக்கிறவங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சாமியை கட்டணும். பெண்கள் முதலான எல்லாருமே, குழந்தைகள் முதல் சாமி கட்டிக்கணும். பிறந்த குழந்தைக்கு கூட சாமி கட்டணும். அது எப்படிங்க அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு நாம் கேட்கலாம். அதுக்கு அவங்க அம்மா செய்யணும். குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா குழந்தைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பக்குவம் வருகின்ற வரையிலும் அந்த அம்மா செய்வாங்க. போகும்போது நீ என்னத்தை எடுத்துக்கின்னு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீ என்னத்தை எடுத்துக்கின்னு வந்த, என்னத்தை எடுத்துக்கின்னு போவ அப்படின்னு. ஆனால் வீரசைவ நெறியில் இருக்கிறவங்க மட்டும் போகும்போது அவங்கள புதைக்கிற இடத்துல அவங்க வழிபாடு செய்த சிவலிங்கத்தை சேர்த்து வச்சிருவாங்க. அதனால தான் வீரசைவ நெறியில் இருக்கிறவங்க சமாதியை நாம் போய் கும்பிட்டோம்னா அங்கே சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அவங்கெல்லாம் சித்தர் வழியில் வர்றவங்க, உட்கார வச்சு தான். அதுக்காக தான் நான் முன்னோட சொல்லியிருப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் 6 அடி நிலம், எங்களுக்கு 3 அடி தான். அவ்வளோதான், 3க்கு 3 நேராக இறக்கிட வேண்டியது தான். 6 அடியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆமாம், உட்காரதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, சிவலிங்கத்தை வணங்க செய்யணும். இப்போ நான் வீரசைவ நெறிய சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால், எந்த ஊருக்கு போனாலும் சரி, நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, குளிக்கிறோமோ இல்லையோ, சாமிக்கு என்ன பண்ணி ஆகணும், அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். அதனால் நாம் குளிச்சு தான் ஆகணும். சாப்பிட்ற வரையிலும், நம்மால் எழுந்து நடமாடுகின்ற வரையிலும் வாழ்நாளில் அந்த சிவலிங்க பூஜையை செய்தே தீர வேண்டும். இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவன் சிவபெருமான் மட்டும்தான். அந்த துணிச்சல் அதை அணிஞ்சும் போது தானா வந்துடும். அது வந்த பிற்பாடு அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தலைவனாகிய சிவபெருமானை தாண்டி வலிமையானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவரே நம்ம வழி நடத்தும் போது வேறு ஒருத்தருக்கு நாம் பயந்து கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் வேலையை விட்டு போடான்னு கூட நாம் தைரியமாக சொன்னது. வந்தாச்சு, சரி நமக்கு சாமி வேற ஏதோ வழிகாட்டுறாரு, ஓகே, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். என்ன இறைவனுடைய அருளால் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே நம்ம ஏற்று அந்த வழிநடைய, அந்த பாதையை, வாழ்க்கை பாதையை நடத்தினே போயினே இருக்கும். அந்த பக்குவத்துக்கு நாம் வந்துட்டாவே போதும். அதுக்கு அடுத்தது வீரசைவ நெறியை தாண்டி, ஐயா இந்த மாதிரியெல்லாம் எங்களால் சாமியை கட்டின்னு எங்களால் போக முடியாது, எங்களுக்கு லேசாக கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் ஆத்மலிங்க வழிபாடு. ஆத்மலிங்க வழிபாடு இன்னைக்கு நிறைய ஆலயங்களிலே எல்லாம் ஆத்மலிங்க வழிபாடு தான். இப்போ முருகப்பெருமான் அங்கே கொண்டாந்ததெல்லாம் ஆத்மலிங்க வழிபாடு தான். இப்போ நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் சரி, திருநள்ளாறுக்கு போனாலும் சரி, நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா சாமி அங்கே கருவறையில் ஒரு சாமி இருப்பார். ஆனால் உள்ளே இருந்து திடீர்னு ஒரு வெள்ளியில் இல்லை மரகதத்தில் ஒரு லிங்கம் ஒன்று எடுத்துன்னு வருவாங்க.
எடுத்தாந்து அங்கே அங்கத்தி சாமியார் வருவார். அந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மடத்தை சார்ந்த சாமியார் வருவார். அவர் என்ன பண்ணுவார், தனியாக ஒரு ரூமில் அவருக்கு தனியாக அந்த சிவலிங்கம் வழிபாடு செய்வதற்கான ஒரு அறை ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்து அந்த சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுவார். வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் மூலவருக்கு வழிபாடு நடக்கும். இவருக்கு இந்த ஆத்மலிங்கேஸ்வரருக்கு எல்லா விதமான அபிஷேகமும் நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆலயத்தில் வழக்கமாக இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். சாமியார் வராரு, ஆத்மலிங்க வழிபாடு செய்ய போறாருன்னு அதை உட்காந்து பார்ப்பாங்க. இந்த வழிமுறையில தான் இப்போ அந்த முருகப்பெருமான் செய்யக்கூடிய வழிபாடு ஆத்மலிங்க வழிபாடு. திருவண்ணாமலையில இந்த ஆத்மலிங்க வழிபாடு உண்டு 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 பெரும்பாலான ஆலயங்களிலே இந்த ஆத்மலிங்க வழிபாடு உண்டு. ஆமாம், அந்த மாதிரி ஆத்மலிங்க வழிபாடு என்ன பண்ணுவாங்க, டப்பாவில் வச்சுருப்பாங்க. அதை நாம் எங்கே போகிறோமோ அதை எடுத்துக்கின்னு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஷ்டலிங்கத்தில் இருக்கிறதும் நாம வேறு நம்முடைய உயிர் வேறு கிடையாது, சாமி வேறு நாம வேறு கிடையாது. சாமி தான் நாம தான் சாமி. சாமி நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம உள்ள இருக்கிறார். நாம சாமி கூட இருக்கிறோம், சாமியை நாம உள்ள வாங்கி வச்சிருக்கிறோம். அது பெட்டியில் வச்சிருக்கோம். டப்பான்னு சொல்லக்கூடாது, பெட்டின்னு சொல்லணும், பேழைன்னு சொல்லணும். பெட்டியில் வச்சிருவங்க எங்கேயாவது ஊர் எல்லையை தாண்டி ஊருக்கு போகும்போது தான் எடுத்துன்னு போகணும். மற்ற நேரத்தில் அங்கே தான் இருக்கும். இது எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது. அது எப்போன்னு கேட்டேன்னா, காலையில் எந்திரிச்சு வழிபாடு பண்ணும்போது நம்முடைய ஆன்மா, நம்முடைய உயிரை சாமியில் எழுந்தருள பண்ணணும். நம்ம உயிரோடு கலந்திருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த திருமேனியில் எழுந்தருள பண்ணணும். அதனால தான் அதுக்கு பேர் ஆத்மலிங்கம்னு பேர். ஆத்மலிங்க வழிபாட்டில் நாம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா சாமி எடுத்துக்கினே போகணும். எடுத்துக்கின்னு போயிட்டு நாம் குளித்து முடிச்சுட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். அதில் முக்கியமான முறை என்னது, நம்ம உடல்ல இருந்து ஆன்மாவை எழுந்தருள செய்து அப்படியே வணங்கி ஒரு மலர் கொண்டு அந்த திருமேனியில் சிவபெருமானை நம் உயிராக கொண்டு அதில் எழுந்தருள பண்ணணும். எழுந்தருளை பண்ணிட்டு வணங்கி முடிச்சுட்டு மறுபடியும் சிவபெருமானே, நீ இந்த திருமேனியிலிருந்து நீ மறுபடியும் என் உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கூப்பிட்டு மறுபடியும் நம்ம உள்ள உட்கார வச்சுக்கணும். இப்போ பேழையை கொண்டு போய் படைக்கிறத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வழிபாடு, இந்த ஆத்மலிங்க வழிபாடு. அதனால் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு சாமியை பித்தளையில் தான் வைக்கணும், பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, மரத்தில் வைக்கக்கூடாது, சில்வரில் வைக்கக்கூடாது, வெள்ளியில் தான், இந்த மாதிரி வெள்ளி டப்பாவில் தான் வைக்கணும், இல்லை தங்கத்தில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சாமியை வச்சிருக்கணும். புரியுதா? இயற்கையாக உருவாகின்ற பொருளிலே தூய்மையற்ற பொருள், தூய்மையான பொருள் எல்லாம் இல்லை, எல்லாம் இயற்கை பொருள் தான். அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இயற்கையில் உருவான பொருள் தான். வைக்கின்ற இடம் தூய்மையாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த விளக்கேற்றுறவங்க கேட்கும்போது இது மாதிரி தான் கேட்பாங்க. நான் விளக்கு ஏற்றுறேங்க ஐயா, எந்த பக்கம் பார்த்து ஏற்றணும், கிழக்கு ஏற்றணுமா மேற்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், முதல்ல விளக்க ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் அந்த திசையெல்லாம் அப்புறம்தான். விளக்குக்கு எங்கே திசைக்குது, எரியுது, நேராக எரியுது, அது எங்கே திசை பார்த்து எரியுது? எந்த விளக்காவது இந்த பக்கம் பார்த்து எரியணும், அந்த பக்கம் பார்த்து எரியணும் இப்போ எரியுதா? திரியில் ஏற்றி விட்டா நேராக தான் எரியும். அது எந்த விளக்கு போய் கிழக்கு போய் பார்த்து எரியுது, மேற்கு பார்த்து எரியுது? அதெல்லாம் கிடையாது. தீபம் என்பது மேல் நோக்கி எரியும். அதனால் நீ முதல்ல விளக்கு ஏற்று, அதுக்கப்புறம் திசையெல்லாம் அது மட்டும் அதாவது திசையில் அது கிடக்குது, முதல்ல விளக்கு ஏற்று, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சாமியை நாம் நமக்கு பிடித்த, நமக்கு கிடைத்த ஒரு பெட்டியில், பேழையில் வச்சுக்கிறோம். சாமியினுடைய திருவருளால் எது கிடைக்குதோ அந்த பேழையில் வைக்கிறோம். இன்னைக்கு அவர் சில்வர் கிடச்சிருக்குது, சில்வரில் வச்சிரும். நாளைக்கு தங்கம் கொடுத்தாருன்னா தங்கம், இதெல்லாம் கிடைக்கலன்னா மரம் கிடைச்சா மரம்,
எதுவுமே இல்லைன்னா எங்கள் ஊரில் ஒரு அடியார் கட்டி இருக்கிறார் சாமியை, துணியில் போட்டு சுற்றி கவுத்தில் கட்டி வச்சு தொங்கிட்டுக்குவார். இதிலே தான், இதே கவுத்தில் தான் துணியில் வச்சு முடிச்சு போட்டு அதை ஒரு முடிச்சு போட்டு தொங்கிட்டுருப்பார். கழுத்தில் தான் தொங்க விட்டுருப்பார். வீரசைவம். என்னங்க ஐயா செஞ்சே இல்லையா? வாங்கிறதுக்கு காசு இல்லை, வாங்கிறதுக்கு காசு இல்லை. இது 5000 ரூபாய் இன்னைக்கு, சாதாரணமாக இன்னைக்கு 5000 ரூபாய். ஒரு எளிமையான இருக்கிறவங்க 5000 ரூபாய் கொடுத்து சாமிக்கான பேழையை வாங்குவாங்களா? இது ஒரு 4000, 5 நாள் 9000, மாலையோட 10,000 கணக்கு வந்துருச்சு. அப்போ எளிமையாக இருக்கிறவங்க எப்படி வாங்குவாங்க? அவர் சாதாரண நூலில் துணியில் வச்சு மூடி 2 சுத்து போட்டு கழுத்தில் கட்டிக்கினார். அதனால் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, சாமியை வைக்கக்கூடிய பேழை இதில் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ அந்த சாமி பேழையே இல்லை, பெட்டியே இல்லை, ஆனால் சாமி தொங்குது. அதனால் சாமியை நம்முடைய அருகிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முருகப்பெருமான் சொல்கிறாரு, தேவதட்சணை கூட்டு ஒரு கோயில் கட்டு அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த இடத்துல கோயில் கட்டுறாரு. இப்போது முருகப்பெருமான், நம்ம எத்தனையோ அடியார்கள் அன்பர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். இதில் முருகப்பெருமான் கட்டிய கோயில் திருச்செஞ்சலூர். திருச்செஞ்சலூர் அந்த கோயிலை முருகப்பெருமான் கட்டுறார். அங்கே சாமியை பிரதிஷ்டை பண்ணுறார். சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி சாமிக்கு அபிஷேக பொருள் யார் எடுத்துன்னு வர்றது? இந்திரன் எடுத்துன்னு வரான். அந்த அபிஷேக பொருளை வாங்கி சாமி அபிஷேகம் பண்ணுறார். தேவுசால் மணி பீடத்தில் ஈசனை சேர்த்தி அழகான தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு ரத்தன பீடத்திலே சிவபெருமானை எழுந்தருளச் செய்கின்றார். பிள்ளையா இருந்தாலும் சரிதான், சிவபெருமானை நாம் எழுந்தருளச் செய்யணுமா? கைலாயத்தில் இருக்கிறார் சிவபெருமான், அவரை கூட்டு ஒரு சிவலிங்கத்தை வச்சு சிவபெருமானை எழுந்துரு, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கம் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருள்வது இனியே இங்கெழுந்தருள்வது இனியே சொல்லி சாமி இங்கே எழுந்துருன்னா எழுந்திருவாரா? பகுத்தறிவாளம் கேட்பான், நீ சொல்லி அப்படி எழுச்சின்னா எழுந்திருவாரா அப்படின்பா. எழுந்தருள்வார். நீ சொன்னேன்னா சிவபெருமானே நான் உன்னை வணங்க வேண்டும், இங்கே நீ எழுந்தருள வேண்டும்னு நீ சொன்னேன்னா எழுந்தருள்வார். நான் எந்த வேத மந்திரம் படிக்கல, எதுவுமே எனக்கு தெரியாது, நான் சொன்னா எழுந்தருள்வாரா? நீ சொன்னா எழுந்தருள்வார். சொல்றது எப்படி சொல்றதுன்னு இருக்கு. சிவபெருமான் எழுந்தருள் அப்படின்னா அன்பு தேவை, தகுதி. ஒரு தகுதி, என்ன தகுதி அப்படின்னு கேட்டா, நீங்க 4 வருடம் வேதம் படிச்சிருக்கணும், ரிக்கு யசூர் சாம அதர்வன வேதங்கள் எல்லாம் படிச்சா மட்டும்தான் நீ சொன்னா சிவபெருமான் எழுந்தருள்வார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரே தகுதி அன்பு. அன்போட கூப்பிடணும், சிவபெருமானே நான் உன்னை வணங்க வேண்டும், எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, நான் இந்த இடத்துல ஒண்ணு நான் கும்பிட்டு ஆகணும், நீ இங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மலரை எடுத்து அந்த சிவலிங்கத்துல போட்டு கையெடுத்து கும்பிட்டேன்னா சிவபெருமான் அந்த சிவலிங்கத்துல எழுந்தருள்வார். அப்படியே நிம்மதியா அன்பா ஆசையா வணக்கமா சாமிக்கு அந்த இடத்துல பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நன்றி ஐயான்னு போற்றி வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து ஏற்றுக்கொள்வார். ஒரு பெண்ணு, வீரசைவத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, இந்த மாதிரி சாமி கட்டின பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த சைவ நெறி பிடிக்காது. சாமியை கட்டி தூக்கி கிடாச்சிட்டாங்க. இனிமேட்டு சாமியை கட்டினு இந்த இடத்துல குடும்பம் பண்ணக்கூடாதுன்னு. பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது.
போய் மாட்டு தொழுவத்தில் போயிட்டு மாட்டு சாணத்தெல்லாம் வாரி கொட்டி அதை தூய்மைப்படுத்தணும். உனக்கு அதான் வேலை. உனக்கு என்ன படகு ரூட்டில் வந்து சாமி இதெல்லாம் பண்ணின்னு மரியாதை அந்த வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமை பண்ணின்னு இருக்காங்க. வீரசைவத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே சிவபெருமானை தான் வணங்குவாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, சிவபெருமானை எங்கே வேணாலும் கூப்பிடுவாங்க. சிவபெருமானா என்ன அர்த்தம்? சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நின்ற ஒன்றுன்னு அர்த்தம். நின்ற ஒன்று, நின்ற ஒன்று. இந்த ஒன்று மாதிரி எது நிற்கிதோ அதான் சிவலிங்கம். ஒன்று மாதிரி நிற்கணும். சிவலிங்கத்தில் பாருங்க, ஒன்று நடுவில் நிற்கும், அதான் சிவலிங்கம். அது எதையெல்லாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் சிவலிங்கமாக மாறும். அந்த பொண்ணுக்கு சிவபெருமானை வணங்கணும் எதுன்னு தெரியல. இவனை பார்த்தா விடமாட்டுங்கிறானுவோ. பார்த்தது மாடு கட்டுற முளைவிச்சுக்குது, அவ்வளோதான். மாட்டுக்கு தண்ணி வைக்கும்போது ஒரு சொம்பு தண்ணி தூக்கி முளைவிச்சில் ஊற்றிட்டு அது ஒரு மலரை பிடிச்சி முளைவிச்சியில் போட்டு, ஐயா சிவபெருமானே என்னைக்கு எனக்கு நல்லபடியாக வை, அவ்வளோதான். சிவபெருமானுடைய திருவருள் அந்த அம்மாவுக்கு முழுசாக கிடைக்கும். அவங்க குடும்பமே துன்பத்தில் ஆளும் பொழுது சிவபெருமானை வணங்கினீங்க, அதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு சொல்றாரு. சிவபெருமானை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வணங்கினதுனால தான் இந்த துன்பத்திலிருந்து நீங்க மீண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் யாருமே வணங்கலை. யார் சொன்னது? போய் பாரு, உன் மருமவன் என்ன பண்றான்னு. அவ டெய்லி சிவபெருமானை வணங்கினதுனால தான் உங்க குடும்பம் இன்னைக்கு காப்பாத்தின்னு இருக்கு. போய் பார்த்தாக்க அது முளைகுச்சி வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு கும்பிட்டுனுங்க. எல்லாரும் போய் குடும்பமாக போய் அந்த பொண்ணு காலில் விழுந்து, அம்மா தாயே நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு, இவ்வளோ தீங்குல இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது உன்னுடைய சிவபக்தி தான் சொல்லும் பொழுது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு. நாங்கள் உங்களை ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம், நீ தான் எங்கள் வீட்டு மகாராணி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை விட்டு மகாராணியாக வச்சு அதை வந்து கொண்டாடினாங்க அந்த அம்மாவை. அவங்க காலைல கோயிலுக்கு போவாங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியாது. காலைல கிளம்பி 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும். அப்போ எங்கே கோயிலில் சுற்றின்னு இருக்குது? இந்த சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு வேணால் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன்னா, ஆசைப்பட்டேன்னா, சிவனே நான் உன்னை வணங்கணுண்டா அப்படின்னா வந்துடுவார். ஏத்தாவில் குப்பை வண்டி தள்ளின்னு போகிற ஒரு பெண் வடிவில் வருவார் சிவபெருமான். குப்பை வண்டி தள்ளி போகிற பெண் வடிவில் சிவபெருமான் வருவார். நல்லா அழகாக திருநீர் அணிஞ்சிக்கின்னு நல்லா பொட்டு வச்சுக்கின்னு அந்த அம்மா குப்பை வண்டி தள்ளி போவான். அம்மா தாயே சிவபெருமானே காட்சி கொடுத்துட்டியாடா, காட்சி கொடுத்துட்டியா, சந்தோஷம். அப்படியே அழகா வணங்கிட்டு நம்ம வேலையை நாமான்னு பார்த்துன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். வர்றது யாரு அப்படின்னு நாம அந்த வேஷத்தை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை பார்க்க முடியாது. அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையையும் அவங்க செய்யக்கூடிய தொழிலையும் நாம பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை பார்க்க முடியாது. சாமி தான் அது அவங்க உள்ள புகுந்து வராரு, அவங்க சாமி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்றாங்க, அவங்கள போய் நீங்க சாமியா கும்பிடுறீங்க, அதெல்லாம் கிடையாது. அதை நாம பார்க்க கூடாது. சாமி அவங்க உள்ள இருக்கிறார். அந்த சாமியை தான் நாம பார்க்கணுமே தவிர மேலே இருக்கக்கூடிய வடிவையும் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் அவர்களுடைய சுய விருப்பு வெறுப்பையும் நாம பார்க்கக்கூடாது. நாம கூப்பிடுற நேரத்துக்கு அந்த வடிவில் திருநீர் அணிஞ்சின்னு வர்றாங்களா, சாமி அங்கே வர்றார். கும்பிட்டோமா சாமி அவங்கள விட்டு போயிடுவார். அந்த அம்மா மட்டும்தான் போகும். இப்போ இந்த ஐயா சொல்ற மாதிரி நான் கும்பிட்டாங்க ஐயா, அவங்க கண்டுக்கவே இல்லைன்னா கண்டுக்க தேவையில்லைன்ற நான் அந்த மனநிலைக்கு நாம் வந்துடணும். அதான் கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க உள்ள சிவபெருமான் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது, வேற ஒன்றும் கிடையாது. அதை அறிந்தார்க்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால சிவபெருமானை வணங்குவதற்கு நாம் ஒன்றும் பெரிய முயற்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முருகப்பெருமான் நாங்கள் ஒரு ஆலயத்தை எழுப்பி அவரு எல்லாம் ஒரு பொருளாக ஒருத்தராக பொருளை கொடுக்க வாங்கி அழகா
இங்க பாருங்க, அழகா அபிஷேகம் பண்றாரு. ஆவின் ஓர் ஐந்தும் அமுதமும் வரிசையாலாட்டி. இந்த கந்த புராணத்தை நான் இந்த பாடலை படிக்கும் பொழுது ஆணைந்து வழிபாடு செய்வோம். பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம் 2 அபிஷேகம் பண்ணுவோம். இப்போ கந்த புராணத்தை இந்த இடத்துல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவின் ஓர் ஐந்து அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அமுதமும் வரிசையால் அப்படின்னு போட்டுக்கிறார். ஆவின் அமுதம், ஆவின் ஓர் ஐந்து 2 எடுத்துக்கிறோம். அல்ல ஆவின் ஓர் ஐந்து என்று சொல்லக்கூடிய ஆண் 5. ஆண் என்றால் பசு, ஆ என்றால் பசு. பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருள்கள். இந்த 5 பொருள்களை கொண்டு சிவபெருமானுக்கு, சிவலிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் செய்தால் நமக்கு வேண்டிய அருளை அவர் தருவார். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அப்ப அவருக்கு எந்த அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணைந்து அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். ஆணைந்து என்றால் பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள். 1 பால், 2வது கொஞ்சம் இதாச்சு தயிர், 3வது நெய். பால், தயிர், நெய். கோமயம்னு சொல்லுவாங்க. கோசாணம், கோமூத்திரம் சொல்றேன் இல்லையா, இது 5 நமக்கு கோமயம். அதுதான், அதை எல்லாமே கலந்துக்கணும். கலந்தா அதான் ஓர் ஆணைந்து சொல்றாங்க பாரு, அதான். அதை நாம அபிஷேகம் பண்ணணும் சாமி. அதுக்கு அடுத்தது பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடைசியா சேர்க்கக்கூடிய கோமலம், கோமூத்திரம் இது 2த்தையும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பற்றி தேனு, கற்கண்டு சேர்க்கணும். இந்த தேனையும் கற்கண்டையும் சேர்த்து மறுபடியும் இன்னொரு ஆணைந்து ரெடி பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், அது பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க, அது ரச பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னான்னு கேட்டார். அது ரச பஞ்சாமிர்தமா என்னான்றது எனக்கு சரியா காதல விழல. ரசம் என்றால் நீர்த்து இருக்கிறது. இதில் ரசம்னா பழ ரசங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சாமிக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்தில் 1 ஆண் 5, இன்னொன்று ஆண் அமிர்தம். இந்த அமிர்த அதுதான் பஞ்சாமிர்தம். பஞ்ச அமிர்தங்கள். அமிர்தங்கள் என்பது பால் ஒரு அமிர்தம், தயிர் ஒரு அமிர்தம், நெய் ஒரு அமிர்தம், தேன் ஒரு அமிர்தம், கற்கண்டு ஒரு அமிர்தம். இந்த 5 அமிர்தங்கள். இந்த 5 அமிர்தமும் சேர்ந்து வழிபாடு பண்ணுவது. இன்னொன்று வர்றது பழ பஞ்சாமிர்தம்னு பேர். பழங்களில் வரக்கூடியது. அந்த பழங்களில் 5 விதமான பழங்களை சேர்த்து பழ பஞ்சாமிர்தம்னு பேர். இந்த பழங்களை சாரா பிழிஞ்சோம்னா தான் அது சாறு பஞ்சாமிர்தம். அதனால இந்த மாதிரியான அபிஷேகத்தை முருகப்பெருமான் செய்கிறார். அங்க முருகப்பெருமான் சமையல் கலையில் வல்லவர்கள். சாமிக்கு நைவேத்தியம் செய்ய சொல்றார். நைவேத்தியம் செய்யும் பொழுது இங்க என்ன பாருங்க, அங்க எல்லா விதமான வல்லவர்களும் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நிறைந்த காய்கறிகளுடன் கூடிய அன்னத்தை பொற்கிண்ணத்திலே வைத்து படைத்து மந்திரத்தோடு படைக்கின்றார்கள். இப்ப நாம சாமிக்கு நைவேத்தியம் செய்யறோம் அப்படின்னா எந்த சாமிக்கு நைவேத்தியம் செய்யறோமோ அந்த சாமியினுடைய மந்திரங்களை சொல்லி நைவேத்தியம் செய்யணும். சஷ்டியில நீ முருகப்பெருமானுக்கு பிரசாதம் செய்யறன்னா என்ன சொல்லணும்? சரவணபவா 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 சரவணபவான்னு சொல்லி சமைச்சு முருகனுக்கு கொண்டாந்து பட. சிவபெருமானுக்கு பிரதோஷத்துல அமுது செய்து கொண்டாந்துறேன்னா அரகரா 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி அமுது படைச்சு கொண்டாந்து கொடு. அந்த அமுதம் நீ சாதாரணமா படைக்கக்கூடிய அமுதத்தை விட 1000 மடங்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய. அதனால நாம் எந்த சாமிக்கு நாம் நைவேத்தியம் படைக்கின்றோமோ நைவேத்தியம் செய்யும் பொழுது அந்த சாமியினுடைய மந்திரங்களை சொல்லி நைவேத்தியம் செய்ய வேண்டும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? எங்கேயா இருந்து வாங்கின வரீங்க அப்படின்னா அதனுடைய தூய்மையை நாம் உறுதி செய்வதற்கு
என்ன பண்ணணும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிய நீரினால் தெளித்து அதை நாம் தூய்மை செய்து அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சாமிக்கு நைவேத்தியம் காட்டணும். அவன் என்ன இப்ப வெத்தலை பாக்கு தாம்பூலம் சமர்ப்பயாமே, தாம்பூலம் சமர்ப்பிக்கணும் சாமி. அதுக்கப்புறம் அவரை ரெஸ்ட் எடு வைக்கணும். அதனால தாம்பூலம்லாம் கொடுக்கணும். சாமி முருகப்பெருமான் நாங்கள் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு படைக்கிறார். அதனால முகவாசம், வெற்றிலை, பாக்கு எல்லாத்தையும் கலந்து அர்ச்சனை செய்து வச்சு அவர் படைக்கிறார். அதை பார்த்துட்டு சிவபெருமான் நம்ம புள்ள முருகன் நமக்கு பூஜை செஞ்சுன்னு இருக்கிறான். அம்மா பார்வதி வா, உடனே போய் முருகனுக்கு காட்சி தரணும். உடனே கிளம்பி வந்துடுவார். வந்துட்டார். வந்து விடைமேலிருந்து முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார். ஐயா, முருகப்பெருமான் வணங்கினா மட்டும்தான் சிவபெருமான் காட்சி தருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வணங்கினாலும் காட்சி தருவார், நான் வணங்கினாலும் காட்சி தருவார். ஆனா காட்சி கொடுக்கிறாருன்றத நம்மளால கண்டுபிடிக்க தெரியாது. இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது கூட திடீர்னு எனக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா, எப்பா சிவகுன்னு நான் உன்னை கும்பிடணுண்டா டே, திடீர்னு எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசை ஆகுதுன்னா ஒரு பையன் வருவான், சின்ன பையன் சின்னதாக ஒரு உபதிட்டு வருவான். ஆசா காட்சி குத்திட்டியா, சந்தோஷம். அவன் என்ன பண்ணுவான், நாம் எடுத்து கையெழுத்து கும்பினா அவன் நம்மளை கையெழுத்து கும்பிட்டு அவன் போயிடுவான். ஆனால் கும்பிட்டது யாருன்னு எனக்கு தான் தெரியும். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் நான், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். அது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் வந்தது யாருன்னு சொல்லிட்டு. நாம பார்த்தவனும் நாம புரிஞ்சுக்கணும், வந்தது யாருன்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். திருமாலு, பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. விழுந்து வணங்கி சிவபெருமான் அங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். கார்த்திகை காதலன் கரைமின்றுடைய மூர்த்தி நல்லருள் செய் முன்னி வந்தது பார்த்தனன் எழுந்தனன் பணிந்து சென்னி மேல் சேர்த்தி கரத்தொடு சென்று போற்றினன். முருகப்பெருமான் விழுறார். அரகரா 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 அரகரா. அப்படியே முருகப்பெருமான் அப்பா அம்மா காலில் நேரா நெடுஞ்சான் கடையா விழுந்து வணங்குறார். நான் சொன்னது பொய் இல்லை. அப்படியே எந்திரிச்சு நின்று அப்பா அம்மாவை வணங்குறார். அப்பா அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப நெஞ்சு குளிர்ந்து போச்சு. இதுதான் சில நம்முடைய இந்து தர்ம பள்ளிகளில் வருஷத்துல ஒரு நாளாவது அப்பா அம்மாவை நீங்க போற்றி வணங்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு நாள் வச்சு எல்லா பேரண்ட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சேரை போட்டு உட்கார வச்சு கீழே தாம்பழை தட்டு வச்சு அந்த பிள்ளைங்களை விட்டு அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணணும், பாத பூசை செய்யணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நாம சரியா சொல்லி கொடுக்காதனால தான் இன்னைக்கு ஒரு 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 அன்பர் ஆண்ட சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணன் சாப்பாடு போடுறாரு, பெரிய அண்ணன் கொஞ்ச நாள் சாப்பாடு போட்டார், சின்ன அண்ணன் கொஞ்ச நாள் சாப்பாடு போட்டாரு. அவங்க ஏதோ வீட்டில் வேலைக்கு தான் 10 நாள் எங்கள் வீட்டில் கொண்டு போய் தங்க சொன்னார். நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், உங்கள் அண்ணன் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு, அதை கொண்டாந்து கொடுக்க சொல்லு, நான் வந்து வச்சு வீட்டில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ பிறக்கும்போது உங்கள் அப்பனுக்கு எவ்வளோடா கொடுத்தேன்னு கேட்டேன். நீ பிறக்கும்போது உனக்கு வந்து நீ பேஞ்ச மூத்தரத்தை எல்லாத்தையும் கழுவி விட்டு நீ மூக்கு செல்லி இருக்கும்போது தொடச்சி விட்டு உன்னை தூங்க வச்சு ஆறாட்டும் போது நீ எவ்வளோ காசுரா கொடுத்தன? நீ அவனுக்கு கொடுத்த 10 லட்சத்தை கொண்டாந்து தான் எங்கள் அப்பா உள்ள சேர்ப்பண்ணாக்கா அப்புறம் நீ என்ன புள்ள அடையாளம்? காசு கொடுத்துட்டா பிறந்த உன்னை வளர்க்குறதுக்கு காசு என்ன கொடுத்தியா நீ? இல்லை இல்லை. அப்போ பொண்டாட்டி இந்த மாரி சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ கேட்குற. அதனால காசை ஒரு பெரிய விஷயமாக வைத்து பெற்றோரை பிரிக்க கூடாது. உன்னை இத்தனை ஆண்டுகளா உன்னை வந்து வளர்த்தாங்க பாரு, அந்த வளர்த்ததுக்கு கடமையா நீ என்ன செய்யற? நீ நடுவுல கிடக்கக்கூடிய சில பொருளாதாரத்தை வச்சு பெற்றோரை வந்து தள்ளி வைக்கிறனாக அப்புறம் நீ என்ன புள்ள? இதுல வேற என் முண்டாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டா அதனால நான் சேர்க்கவே இல்லைன்னா உன்னை கட்டால் தான் அடிக்கணும். நம்மளால முடிஞ்சதுன்னா அப்பா விருப்பறாரா தனியா உட்கார, தனியா வீடு எடுத்து தங்க வை, அவரை பார்த்துக்க.
நாம் அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன கிடைக்குது? அந்த பொண்டாட்டி தள்ளி வைன்ற நான் தள்ளி வை. எங்கள் அப்பா இல்லாத நான் எங்கே இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்ணுன்னு கேட்டால் ரத்த ஓட்டத்தில் பேசும். ஏய் உங்கள் அப்பா வரக்கூடாது, உங்கள் தாத்தா வரக்கூடாது, இன்னைக்கு பேசும். ஆனால் நாளைக்கு வான் பையன் ஒன்றை ஒதுக்கும் போது நீ தாங்கிக்குவியா? ஒரே விஷயம்தான். வான் பையன் ஒன்றை ஒதுக்கும் போது நீ தாங்கிக்குவியா? அப்படின்னா நீ என்ன சொல்லு? உங்கள் அப்பாவுடைய உன்னுடைய கணவனுடைய அப்பா அம்மாவையோ யாரையும் வரவேணான்னு சொல்லு. யாரா இருந்தாலும் சரி, கணவனுடைய அப்பா அம்மாவோ மனைவியோட அப்பா அம்மாவோ, கணவனும் அதே மாதிரி தான். மனைவியோட அப்பா அம்மாவை போய் நான் போய் பார்த்துட்டு வரேங்க, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும்னா போடி தெரியும். அவன் உனக்கு என்ன செஞ்சான், நீ போய் அவனை போய் பார்க்க போற அப்படின்னு சொல்றான்னா அவன் மனுஷன்ல சேர்த்து கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் பெண்ணுடைய அப்பா அம்மா அந்த கணவன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரே பையன் ஒரே பொண்ணுன்னு தான் வாழறாங்க. ஒரே ஒரு பொண்ணை தன்னுடைய மருமகனுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு அனாதையாக கிடக்குறாங்க. ஏன்டான்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறான், நீ என் வீட்டில் தானே வாழற, உங்கள் அப்பா அம்மா ஏன் கூட்டின்னு வர? சொல்லக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணோட அப்பா அம்மாவை நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பையனோட கணவனுடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கு சிக்கல் இல்லாமல் எப்படி இந்த ரெண்டு பெற்றோரையும் நாம் பாதுகாக்கணும், அதுக்கான முடிவை அந்த கணவன் மனைவியர் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் அதுக்கு முடிவு செய்து அவர்களை காப்பாற்றணும். அது நம்முடைய கடமை. அப்படி காப்பாற்றும் பொழுது தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார். இல்லை அப்படின்னா தாத்தாவுக்கு அந்த தாத்தா இறந்து இதுக்கு போகும்போது அவருக்கு தனியாக ஒதுக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு உட்கார வச்சுன்னா பையன் சொல்லுவான், அப்பா அந்த தட்டை எடுத்து போட்டுறாத, பத்திரமா எடுத்து வை. ஏன்டா நீ வயசான பிற்பாடு உனக்கு வேணும் இல்லை அப்படிம்பான். அதனால பெற்றோர்களை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்தவுடன் தரையில் விழுந்து வணங்கி கையை கூப்பி அப்படியே நிற்கிறார். சிவபெருமானுக்கு ஆனந்தமா இருக்கு, முருகப்பெருமான் இந்த அளவுக்கு பக்குவமான ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மகிழ்ந்து செயற்பரு நந்திதன் திறத்தில் வீரரும் கோபமே படாத நந்தியின் வடிவாக, நந்தி கணங்களின் வடிவாக இருக்கக்கூடிய சிவகணங்கள் கோபப்படாது. ஆனா சிவ நிந்தனை ஏற்பட்டால் அதை விட கோபப்படுறோம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்கள் பரீட்சை ஆரம்பிக்கும் போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த பூசை புனஸ்காரம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கொஞ்சம் பசங்களை பாருங்கன்னுச்சு. நான் என்ன சொன்னேன், பூசை புனஸ்காரம் நிறுத்த சொல்லத்துக்கு நீ கிடையாது, மூடின்னு போ. இப்படிதான் சொன்னேன், மூடின்னு போ. உனக்கு தேவை பசங்களை பார்க்கணுமா, அதை என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு என் பசங்களை இந்த மாதிரி பாரு, இந்த பசங்களை இந்த மாதிரி பாரு, இதை சொல்லி கொடு அப்படின்னு நீ சொல்லு. நீ உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை சொல்லிட்டு போ. ஆனால் நான் செய்ய பூசையை நிறுத்துன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இதோட கடைசியாக இருக்கட்டும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், பதில் தானாக நடக்கும். அதை தாங்கிறதுக்கு உன்னால் முடியாது. தைரியமாக இருந்தால் மறுபடியும் சொல்லுன்னு நான் என்னை ஆளை விட்டுடுங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இதுதான் சிவ வழிபாட்டை எந்த காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது, நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. குற்றம், அது குற்றம். அது என்ன நந்திக்காக சொல்ல வந்தேன் நான். இப்போ நந்திய பெருமான கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, கோபப்படாத நந்தின்னு சொல்லுகிறார். இவங்க கோபப்பட மாட்டாங்க. ஆனா சிவநிந்தனை அப்படின்னா உலகத்தை கூட அழிப்பாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நாம புராணத்தை பார்க்கும்போது பார்த்துருப்போம், சாமி உள்ள இருக்கிறாரும்போது நந்தி பெருமான் அங்கே அந்த கையில் ஒரு தட்டியை வச்சு நின்னார்னா திருமாலுக்கே கதி கலந்து இல்லையா.
அப்படிப்பட்டவருடைய வடிவாக வந்திருப்பவர்கள் நவ வீரர்கள். நவ வீரர்கள் அங்க அவர்கள்லாம் சிவபெருமானை வணங்குகிறார்கள். அதுக்கப்புறம் லட்ச வீரர்கள் வேர்வையில் தோன்றியவர்கள் அவர்கள் வணங்குகிறார்கள். அதுக்கப்புறம் மற்ற சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் வணங்கு. ஏன்னா சிவபெருமான் தோன்றி இருக்கின்றார். இந்த மாதிரி எல்லாரும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். முண்டகன் முதல்வரும் முரண்கள் பூதரும் கண்டனர் அணையது கரங்கள் கூப்பியே மண்டனின் மும்முறை வணங்கி வானகம் எண்டிசை செவிடுற ஏத்தல் போயினர். எல்லாரும் வணங்கி அரகரா 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எல்லாரும் மணலாவி கத்துறாங்க. அந்த மாதிரி கத்தி சிவபெருமானை வணங்குகிறார்கள். வாழையில் நம்ம தோஷம் இல்லாதது. அதுவும் இல்லாம அந்த பேர் என்னது? இது நாம சொல்லுவோம், ஏ பாப்பா வாழை இலவை, ஏ தம்பி வாழை பழம் வை. அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கு. வாழை பழத்துக்கும் வாழை இலைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருப்பது போல அந்த வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா நாம சொல்லும்போது என்ன சொல்றோம்? வாழை இலவை. அப்ப அந்த இலைய வச்சுன்னா வாழ்வாங்கன்னு அர்த்தம். வாழை பழம் வை, பழம் வச்சா வாழ்வாங்கன்னு அர்த்தம். முக்கணியில ஒரு கனியாக இருந்தாலும் அந்த வாழை அப்படின்றதுக்கான ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? அந்த பழத்துக்கும் இலைக்கும் தனி மகத்துவம். அதாவது அதுல இருக்கக்கூடிய அன்னத்தை நாம போடும் பொழுது அதுல இருந்து ஒரு ஆவி வருது பாருங்க. அந்த ஆவி சுவாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த சூட்டு பட்டு அந்த இலையை தடவி சாப்பிடும் பொழுது ஒரு மருத்துவ குணம் போய் சேரும். அது அன்னத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நன்மையா மாத்தி தரும். அதனால வாழை இலையில சாப்பிட்றது ஆயுளை விருத்தி செய்யும். அதனால அந்த வாழை இலையை நமக்கு பயன்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு பாசுபத அஸ்திரம் அப்படின்னு கொடுக்குறாரு. பாசுபத அஸ்திரம் ஏற்கனவே வேல் இருக்கு இல்லையா? இப்போ பாசுபத அஸ்திரம் திருமால்கிட்டையோ பிரம்மாகிட்டையோ இல்லாத ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை தாங்குவதற்கு வலிமை இருக்கக்கூடிய ஒரே ஆள் முருகப்பெருமான். ராமன் அந்த வில்லு வளைக்கக்கூடிய ஆற்றல் ராமனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. வில்லு இருக்கு, எல்லாரும் யார் வேணாலும் தொட்டு போவாங்க. அந்த மாதிரி சில ஏவுகணை எல்லாம் தூக்கி நம்ம அடிக்கணும்னா அதனுடைய ஃபோர்ஸை தாங்கிறதுக்கு அந்த சோல்ஜருக்கு என்ன இருக்கணும்? வலிமை இருக்கணும். அப்போதான் அந்த கருவியை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி அந்த பாசுபத அஸ்திரத்தை தாங்கக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் தான். அதை சொல்லிட்டு சிவபெருமானே சொல்றார், இதை தாங்கிறதுக்கு வேற யாருக்கும் வலிமை கிடையாது. உன்கிட்ட அந்த வலிமை இருக்குதுன்றதுனால இந்த ஆயுதத்தை நான் உனக்கு தர்றேன். இதை நீ ஏவனேன்னா வெற்றியோட தான் வரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிடுறார். எல்லாரையும் கூட்டுக்கின்னு எல்லாரையும் பொழுது வெடிஞ்சிருக்கு, காலை நேரம். முருகப்பெருமான் அடுத்த பயணத்தை தொடர்கின்றார். இந்த அளவிலே நாம் இன்றைய கந்தபுராண சிந்தனையை நிறைவு செய்யும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காராமணி குப்பத்தரசனுக்கு அரோகரா. போற்றுவோம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானே, இந்த கந்த புராண சொற்பொழிவிலே கலந்து கொண்டும் ஆலயத்திலே
இருந்து கொண்டும் சிறிதேனும் இந்த கந்தபுராண பெருமையை காதால் செவிமடித்த அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திரு அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். போற்றுவோம். நம சிவாய.